வணக்கம் செல்வி அக்கா, நல்லா இருக்கீங்களா? வணக்கம் ஐயா, நல்லா இருக்கேன். வணக்கம் ஐயா, லகரண்டி விக்கி. இப்போ செங்கோட்டையன் வந்து விஜய் கூட சேர்ந்துருக்காரு. அடுத்து நாஞ்சில் சம்பத்தெல்லாம் போய் சேர்ந்துட்டாரு. ஆமா, சேர்ந்துட்டாப்ல. ஏற்கனவே இந்த டிவியில் இவங்கெல்லாம் பேசுகிறவங்களாம் வந்து விஜய்க்கு 20% ஓட்டு இருக்குது, 25% ஓட்டு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ம். இதை நீங்கள் தென் மாவட்ட பகுதியில் உள்ள நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 25 இடமே வாங்கல. 25% எங்கிட்டயா ஓட்டு போடுறாங்க? இந்த பூமூட்டை பிள்ளைகளுக்கெல்லாம் அப்போ விஜய்க்கு எத்தனை சதவீதம் தான் ஓட்டு இருக்கான்? பூராமே அது பூரா அணில் குஞ்சுகளா இருக்குதுங்க. பூரா ஓட்டு இல்லாதவங்களா இருக்காங்க. ஓட்டு இல்லாதவங்க ஓட்டு இருக்கிறவங்க ஓட்டை கருவி எடுக்கணும்ல. ஓட்டு இல்லாதவங்க எல்லாம் கூட்டத்தை காமிக்கிறதுன்னா செம்பராட்ட கூட்டம். செம்பராட்ட கூட்டத்தை பார்த்தாப்புல ஜெயிக்க முடியுமா? சரி, இப்போ வந்து ஏன்னா ஒரு ஊரா தமிழ்நாடு 234 தொகுதி இருக்கு. 234 தொகுதியிலையும் ஒரு 4 இடம் வராதே பெருசு. இப்போ எடப்பாடி பழனிசாமியை பழி வாங்கறதுக்கு சரியான இடம் விஜய் அப்படின்னு தானே செங்கோட்டையன் போயிருக்காரு. செங்கோட்டைன்னு ஊமையா இருக்கேன். ஊமையா இருந்து செங்கோட்டை ஜெயலலிதாவுக்கு ரூட்டு போட்டு கொடுத்தேன், மயிரை போட்டு கொடுத்தேன்னு சொல்லிட்டு ரூட்டை எங்க போட்டு கொடுத்துருக்காங்க? ரூட்டு போட்டு கொடுத்தாரு, அதானே அரசியல் சொல்றாங்க. இல்ல, ரூட்டு போட்டு கொடுத்தே எல்லா 234 தொகுதியிலேயே எல்லா பேரும் தெரியும். சந்து பொந்துலாம் சொல்றதுன்னா தனியாவுல நின்று நீ கட்சி ஆரம்பிச்சிருக்கணும். விஜயகாந்த் எனக்கட்டா நின்று தனியா சுயேட்சா நின்று காமிச்சிருக்கணும். சரி, அப்படி இல்லைன்னா செங்கோட்டையன் கூட ஒரு 500 பேர் ஒரு 1000 பேராவது போய் சேர்ந்துருக்கணும் விஜய் கூட. அப்படியும் யாரும் போகல. ஒன்னும் ஒருத்தரும் போகல. பூரா அமித்ஷா ஊங்களும் டெல்லிக்கு போயிடுறாங்க. இந்த அதிமுகவுக்கு டெல்லிக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு எனக்கே தெரியல. அமித்ஷாவை வளர்த்த கட்சி அமித்ஷாட்ட போய் எதுக்கு முறையிடுறாங்கன்னு தெரியல. இந்த ஓபிஎஸ் வீணா போன ஓபிஎஸ் தனியா நின்னுக்கடா, நீங்க தனியா நின்று தனி கட்சி கழகம் உரிமை வெற்றி உரிமைன்னு சொல்லிப்பட்டு உரிமை கழகம் அப்படின்னு சொல்லிப்பட்டு நான் எப்ப சொன்னேன்றாரு. இவருக்கெல்லாம் இப்பட்டு வயசாச்சு, 70 வயசாச்சு, பேசாம அமைக்கிட்டு வீட்டுல இருக்க வேண்டியது தானே. இவர யாரு கட்சிக்கெல்லாம் கூப்பிட்டா? நான் கட்சி ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லவே இல்லைன்ட்டாரு. சொல்லவே நான் தான் எல்லா டிவிலையும் பேட்டி கொடுத்தாரு. எல்லா டிவிலையும் போட்டி கொடுத்து பண்ருட்டி ராமச்சந்திரன் முதல் கொண்டு வைத்தியலிங்கத்தை முதல் கொண்டு எல்லாமே 15ஆம் தேதி எல்லாமே ஒண்ணு சேரலன்னா நாங்க இப்ப நடக்கிறதே வேறன்னா இங்க 3 பேரும் சேர்ந்து இப்ப கடைசியில வந்து நான் எப்ப சொன்னேன் இவன் மனுஷனா அப்ப எப்படி நம்புவாங்க? முக்குளப்புறம் எப்படி தமிழ்நாட்டு மக்கள் எப்ப நம்புவாங்க? அமித்ஷா வந்து திருநெல்வேலியில இருட்டுக்கடை அல்வா கொடுத்துட்டாரு ஓபிஎஸ்க்கு. அதான் அவங்க அப்படித்தானே செய்வாங்க. அவங்க பாப்பனாரெல்லாம் அப்படித்தான் செய்வாங்க. அவங்க வளரணும்னு நினைப்பாங்களா? ஓபிஎஸ் வளர்த்து விடணும்னு நினைப்பாங்களா? ஓபிஎஸ் அம்மா சத்து 4 வருஷமா ஓபிஎஸ் அப்ப தர்மபுரத்தை நடத்துன மாதிரி பேசாம அமைக்கிட்டு இருந்திருக்கணும். அந்த தர்மபுரத்துல ஒன்னா சேர்ந்துக்கிட்டு பூம்பு மாடு கணக்கட்டா மண்டைய ஆட்டிக்கிட்டு கவுண்டையும் கேட்கறதுக்கெல்லாம் கையெழுத்து போட்டு எடப்பாடி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு அவனை தூக்கி விட்டு போட்டு இப்ப எடப்பாடி முதுல குத்திட்டேன் துரோகம் பண்ணது எடப்பாடி. இவன் என்ன ஓபிஎஸ் ஒண்ணு எவன் பொண்டாட்டிமா இழுத்தாப்புல கைய பிடிச்சிருத்தாப்புல காலை பிடிச்சிருத்தாங்களா? துரோகன்றே அவன் ஒருத்தன் வீணா போனவங்க. இந்த கட்சியவே எனக்கு பின்னாடி 100 வருஷம் ஆளுமுன்னு சொன்ன ஜெயலலிதா இன்னைக்கு அந்த கட்சியவே நாசமாக்குறாங்க. செருப்பு செங்கோட்டையன் வந்து விஜய்கிட்ட போயிட்டாரு, எடப்பாடியை பழிவாங்க. செங்கோட்டை பழியெல்லாம் வாங்க மாட்டாங்க. அவன் ரூட்டு வேற இவங்க ரூட்டு வேற போயிட்டாங்க. பழி என்ன அவங்கிட்ட போனாப்புல அவனுக்கு என்ன இதுக்கு அருகதை இருக்கு? யாருக்கு? விஜய்க்கு என்ன அருகதை இருக்கு? செங்கோட்டையனுக்கு அருகதை இல்ல. என்ன செங்கோட்டையன் திட்டுறீங்க? செங்கோட்டனுக்கு அருகதை கிடையாது. இதெல்லாம் கேவலமா இருக்குது. மக்கள் பேசுறத பார்த்தா என்னக்கா பேசிக்கிறாங்க மக்கள்? இப்ப செங்கோட்டையனை பத்தி என்ன பேசிக்கிறாங்க? அதெல்லாம் தப்பா அசிங்கமா கழுவி ஊத்துறாங்க. இதே தாமரை கண்ணி புத்துல தாமரை கண்ணி அம்மா தூக்கி எரிஞ்சிச்சு. சுயேட்சா நின்று சாகண்டிக்கு சுயேட்சா நின்று செவிச்சு காட்டினேன். ஆமா, அப்படி நின்று சுயேட்சா நின்று செய்வீங்க. பணம் செலவு பண்ணணும்ல. செங்கோட்டையன் பாவம் கஷ்டப்படுறாரு. காசு அங்கதான் காசுக்கு வக்கலையா? மக்களுக்கு செலவழிக்க காசுக்கு வக்கலையா? அப்ப முத்துராமலிங்க தேவர் மாதிரி படத்துக்கிட்டு ஜெயிக்கணும். முத்துராமலிங்க தேவர்னா காசா செலவழிச்சாரு. இவர்ட்டையும் பணம் இருந்திருக்குமேக்கா. 2-3 டைம் அமைச்சர் அந்த ஒரு செங்கோட்டையன பணம் இல்லாம இருந்திருக்கும். 10-9 வட்டம் ஜெயிச்சிருக்காங்க. மந்திரி இருந்திருக்காங்க, போக்குவரத்து மந்திரிக்கா இருக்காங்க. கொள்ளையடிக்காம இருந்திருப்பாங்க. எல்லா பேரும் கொள்ளையடிச்சுதான் வச்சிருக்காங்க. எவன்கிட்ட கொள்ளை இல்லாம இருக்காங்க?
சொத்து ஆனா வாங்காம அவரு செலவு பண்றதுக்கு பயந்துகிட்டு தான் வந்து விஜய் கிட்ட போயிட்டாரு. ஆனா இப்ப விஜய் கிட்ட போட்டதுக்கு அவன் போற பிச்சைக்கார பையன் மக்களுக்கே செய்ய மாட்டேன். அப்புறம் அவன் எப்படி இப்ப யாருக்கு என்ன செஞ்சான்? படிச்ச பிள்ளைகளுக்கு 4 பிள்ளைகளுக்கு கொடுத்தாப்புல போதுமா? செங்கோட்டையன் வந்து 100 கோடி வாங்கிட்டதா சொல்றாங்க ஆதவர்ஜனாக்கு. எத்தனை கோடி இவன் கொடுத்து போயிருப்பேன். அவன் எல்லாம் இப்ப இது பண்ண மாட்டேன். செங்கோட்டையன் இவன் வேணா கொடுத்து போயிருப்பேன். செங்கோட்டையன் வாங்கிட்டு இவன் என்ன வக்கத்தை வைங்க. இது 4 பிள்ளைகளுக்கு 10 பிள்ளைகளுக்கு செஞ்சாப்புல போதுமா? காசு கொடுத்தாப்புல போதுமா? இன்னும் எத்தனை பேர்னு ஒவ்வொரு ஏரியாவிலையும் கடைசி நேரத்துல இப்ப நீங்க எல்லாம் என்ன நினைச்சிருக்கீங்கன்னா ஓபிஎஸ் எப்படியாவது டிசம்பர் 15க்கு அப்புறம் டிசம்பர் 15 அன்னைக்கு அம்மா திராவிட முன்னேற்ற கழகம்னு ஏதோ ஒரு கட்சி ஆரம்பிப்பாருன்னு எல்லாருமே எதிர்பார்த்தீங்களா? அம்மா எம்ஜிஆர் முன்னேற்ற கழகம்னுதான் பதிஞ்சு வச்சிருக்காங்க. இப்ப தொண்டர்கள் மீட்பு கழகம்னு இப்ப தொண்டர் மீட்பு குழுவா இருந்தது இப்ப கழகம் ஆயிருச்சு. அந்த கழகம் ஆமா கழகம் வந்து பெங்களூர் புகழந்தி இது கழகமாவே போகுதுனாரு. அந்த ஆளு சொன்னது மாதிரி கழகமாவே போயிருச்சு. ஆமா அவரும் அடிக்கடி சொல்லிட்டே இருந்தாருல. அமித்ஷாட்ட வேண்டாம்னீங்க, இப்ப அமித்ஷாவுக்கு எதுக்கு போறீங்க? அமித்ஷாவே வேண்டாம்னு தான் தனியா இருந்தீங்க. மக்கள்லாம் உங்களுக்கு சந்தோஷப்பட்டாங்க. ஆமா ஓபிஎஸ் திறமை யாருக்கும் வராது. ஓபிஎஸ் திறமை இப்ப பத்திரிக்கைக்காரங்களே கழுவி ஊத்துறியா? இந்த மணியில இருந்து அம்புட்டு பைகள், இந்த சியாம்ல இருந்து மணியில இருந்து எல்லாமே நாங்களே பெரிய பத்திரிக்கைக்காரங்கன்னு கழுவி ஊத்துறாங்க ஓபிஎஸ். இனிமே ஓபிஎஸ் செல்வாக்கு தென் மாவட்டத்துல இருக்கும். செங்கோட்டனுக்கும் அட்ரஸ் கிடையாது, ஓபிஎஸ்க்கும் அட்ரஸ் கிடையாது. இனிமேவும் தனியா நின்று இருந்தா கூட தென் மாவட்டத்துல ஒரு இதா இருந்திருக்கும். அது இல்ல அப்படின்னா தாய் கழகமா இருக்குல்ல, தாய் கழகத்துல இருந்து பிரிஞ்சு வந்தாரு எம்ஜிஆர். தாய் கழகத்துல போய் திமுகவில் போய் இருக்க கழுவி ஊத்துனாலும் ஊத்தட்டும்னு இருக்கணும். இப்ப போய் அதுவும் இல்லாம இதுவும் இல்லாம இவங்க விஜய்கிட்ட போயிருந்தாலும் விஜயா ஜெயிக்க மாட்டேன், மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. செங்கோட்டையன் விஜய்கிட்ட போயிருக்காரு, அது மாதிரி ஓபிஎஸ் விஜய்கிட்ட போயிருந்தா ஒரு பலமா இருந்திருக்கும்ல. இப்போ அதைத்தான் போய் செய்ய போறாங்க. அது எத்தனை மாசம் இருக்கு? இந்த 12வது மாசம் பிறந்துருச்சு. நீ ஜனவரி பிறந்த உடனே தேர்தல் ஆரம்பிச்சாங்க. ஜனவரி டெல்லி போயிட்டு வந்த பிறகுதான் நான் எங்க சொன்னேன் அப்படின்ட்டாரு. அப்ப வந்து அப்ப எடப்பாடி இவர் மனுஷனே கிடையாது. யாரு? ஓபிஎஸ். எனக்கா ஓபிஎஸ் வானலாவிய ஒரு பெரிய விருன்னு சொல்லி பாராட்டுறீங்க. பரதேன்னு பட்டம், அந்த அம்மா பரதேன்னு பட்டம் கொடுத்துருக்க. அந்த பட்டத்துக்கும் பரதனுக்கும் இத்தினு கூட பரதனுக்கும் பட்டத்துக்கும் சம்பந்தமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்காரு. எடுப்பாரு கைப்பிள்ள மாதிரி ஆயிட்டாரோ? அவர் வயசுக்கு அடுத்தவங்களுக்கு நம்ம அவரை குறை சொல்றதுக்கு தகுதியே கிடையாது. இருந்தாலும் வேதனையா இருக்கு. தகுதின்னு அவரை குறை சொல்றதுக்கு நமக்கு வயசு முல்ல இது முல்ல. ஆனா குறை சொல்ல வேண்டியது சூழ்நிலையா இருக்கு. ஆமா அவர் வந்து இல்லக்கா, அவர் வந்து பரதன்கிற பட்டம் அவருக்கு சரியான பட்டம் தானே, தியாகம் தானே பண்ணிருக்காரு. சரியா பரதன்ற பட்டம் சரியான பட்டம். கடைசி வரையும் தியாகம் பண்ணிட்டே இருக்காரு. எடப்பாடி துறவம் பண்ணான்னு சொல்றதுக்கு அவனுக்கு துறவ பட்டம் சரியான பட்டம். துறவம் பண்றவனு சரியான 10 தோழி பழனிசாமின்னு பரதன் பட்டம் கொடுத்தது சரியான பட்டம். இவங்க முக்குளத்தவே அசிங்கப்படுத்துறாங்க, கேவலப்படுத்துறாங்க. இவங்க எல்லாம் ஒரு மனுஷங்களே கிடையாது. இந்த கட்சி அவ்வளவுதான் சுவாக அதிமுக சுவாக. இல்ல அப்படி சொல்லிடாதீங்க. மாயத்தேவர் தானே சின்ன மாயத்தேவர்லாம் போச்சு. அம்மாவா இருக்கா மாயத்தேவர் உசுறு உண்டாக்குனதே இல்லன்னு போச்சேன். இந்த கட்சி ஆரம்பிச்சது ராமலிங்கம், மதுரை ராமலிங்கம். அதுல மதுரையில வந்துதான் அதிமுகன்னு பேர் வாங்குச்சு. இடைத்தேர்தல நின்று மாயத்தேவர் செவிச்சு கொடுத்தாரு. ரெட்டலைக்கு உசுறு உண்டாக்கி கொடுத்தாரு. இப்ப அதே இல்லன்னு போச்சு. இப்ப எடப்பாடி அந்த உசுருண்டான ரெட்டலை சின்னத்தை செங்கோட்டையன் ஒரு பக்கம் பிச்சுக்கிட்டு போறாரு. இவரு எடப்பாடி ஒரு பக்கம். செங்கோட்டையன் இப்ப ஓபிஎஸ்க்கு வேட்டி உடுத்தக்கூடாது, கட்சி வேட்டி உடுத்தக்கூடாது, கட்சி கொடியை கட்டக்கூடாது அப்படின்னு கோர்ட்ல கேச போட்டு ஒண்ணுமில்லாம ஆக்குனது. என்ன கேட்டா எடப்பாடி அப்பையும் விட்டு வாட்டா விட்டு கட்சி என்ன கட்ட ஆக்கி போட்டானே. இப்ப எடப்பாடி நான் ஒரு வேட்டி ஏதோ ஒரு கலர்ல கட்டிட்டு போறேன், உங்களுக்கு என்னடான்னு சொல்லி வேட்டி ஒரு பாட்டுக்கு எடுத்து கட்டினா அதை கூட கட்ட மாட்டேங்கிற. அதை கூட கட்டலான்னு அவளை தைரியம் இல்ல நான் கட்டுறேன் அப்படின்னு கோர்ட்டு சொல்ற மாதிரி எல்லாமே. இவரு எடப்பாடி பழனிசாமி வந்து இது மாதிரி துரோகம் பண்ணிட்டாருன்னு சொல்லி ஓ பன்னீர்செல்வத்தை பரதன்கிறீங்க, ஆண்ட பரம்பரைங்கிறீங்க. கடைசியில இவ்வளவு மோசமா போயிருச்சு. அவ்வளவுதான் மோசமா ஆக்கிட்ட. ஒத்த சொல்லி அழிச்சு போட்டாங்களா? அப்ப அரசர்கள் ஆண்டார்கள். இப்ப அரசியல்வாதிகளால இவரால ஒரு அதிக பழனிசாமி அவன் ஒருத்தர்
அவன் எம்ஜிஆர் காலத்துல இருந்திருக்கேன். அப்ப இருந்து அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அவன் உள்ளவே விடலை ஒழுக்கம். அம்மா இருக்கும்போது இருந்தானா இல்லையான்னு தெரியல. கேபி பழனிசாமி. கேசி பழனிசாமி, ஆமா. ஆனா அவரும் கவுண்டருக்கு ஆதரவா தானே பேசுறாரு. அவன் இன்னைக்கு இது எடப்பாடிக்கு பதிலாத்தான் பேசுறாப்புல. ஓபிஎஸ்க்கு நீ சரித்திரமே போச்சுட்டாங்க. அப்ப நமக்கு கேவலமா இருக்கு எல்லாம். அப்ப ஓ பன்னீர்செல்வம் எப்ப அரசியல்ல இருந்து காலியாவாருன்னு சொல்லி கேசி பழனிசாமில இருந்து எல்லாருமே எதிர்பார்த்திருக்காங்க போல இருக்கு. எப்பங்க கேசி பழனிசாமி எல்லா சேனலுக்கும் பேட்டி கொடுக்குறேன். எல்லா டிவிக்கும், சன் டிவில இருந்து பாலிமார்ல இருந்து எல்லா சேனலுக்கும் எத்தனை டிவி இருக்கோ அத்தனை டிவிக்கும் அவன் பேட்டி கொடுக்குறேன். ஓபிஎஸ்க்கு நீ அவ்வளவுதான் சுவாக முடிஞ்சு வச்சுட்டா நமக்கு தான் கேவலமா இருக்கு. அவன் பெங்களூர் பழனிசாமி, சேலம் மணிகண்டன் எல்லா பேரும் வழக்கம் மாதிரி எல்லா பேரும். பெங்களூர் புகழேந்தியும் விஜய் கட்சிக்கு போறாரு. திருச்சியில பொங்கலூர் புகழேந்தி இவருதே அவர் வேற என்னம்மா வரு நாஞ்சில் சம்பந்து போயிட்டாரு. நாஞ்சில் சம்பந்து போய் சேர்ந்துட்டாப்ல இல்ல. இப்பயும் நிறைய பேர் போக போறாங்க. போய் என்ன செய்ய, என்ன காடே வாங்கல விஜய். காடு வாங்கி உழுதுருக்கானா? கட்சி பேர் என்ன வேறு கொடியத்தான் காமிச்சிருக்கேன். கட்சி பேர் எந்த இடத்துல உழுதுருக்கேன், எந்த விதை ஊண்டிருக்கேன். காடு வாங்கணும், விதை ஊண்டணும். நான் மக்களை போய் சந்திக்கவே இல்லை. பூனை கூட்டி பதுங்கி போய் உட்காந்துருந்து என்னைக்கு வெளியேற இல்லக்கா. இப்ப செங்கோட்டையன் போயிட்டாரு. ஓபிஎஸ் தனி கட்சி தொடங்காததுனால ஓபிஎஸ் ஓட ஆதரவாளர்ல திருச்சி வெள்ளமண்டி நடராஜன், வைத்தியலிங்கம், இன்னும் முக்கியமான ஆளு எல்லாருமே போயிருவாங்க. ஆனா ஓட்டு எல்லாருமே போனா ஓட்டு கிடைக்கும்ல. ஓட்டு எப்படி கிடைக்கும்? யாரு போடுவா ஓட்டு? ஓட்டெல்லாம் போயிருக்கா. இப்ப நீங்க ஓபிஎஸ் பரதன்கிறீங்க. ஓபிஎஸ் விஜய் கட்சிக்கு போறாருன்னா அப்ப நீங்க விஜய் கட்சிக்கு ஓட்டு போடுவீங்களா? ஓட்டு போட்டுருவீங்க. போனாப்புல விஜய்க்கு எப்படி? விஜய் ஒரு தலைவன் சொல்லி எவன் போடுவியா ஓட்டு? இப்ப செங்கோட்டையன் போயிட்டாரு. கவுண்டர் சமுதாயம் பூரா அப்படியே விஜய்க்கு ஓட்டு போடதானே. கவுண்டர் ஊரா கழுவி ஊத்துறாங்க. கவுண்டர் அவங்க தொகுதியிலே ஜெயிக்கிறான்னு பாருங்க. இவங்க தனியா நின்றா கூட இவங்களுக்கு இருக்க மரியாதை இவங்களுக்கு செங்கோட்டையனோ ஓபிஎஸோ தனியா நின்னா கூட ஜெயிச்சிட முடியும். தனியா நின்றா கூட மக்கள் ஆதரவு இப்படி எனக்கு செஞ்சுட்டியான்னு சொல்லி கூட ஓட்டு வாங்கலாம். இது விஜய் கூட போனா ஒத்த ஓட்டு கூட இவங்க தோத்துட்டேன் போவாங்க. டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க. என்னக்கா விஜய்க்கு 20% ஓட்டு இருக்கு. அவர் தான் அடுத்த முதலமைச்சர் இருக்கிறாங்க. 20% ஓட்டு அவன் எந்த ஏரியாவில எத்தனை மக்களை நிப்பாட்டிருக்கேன். விஜயகாந்த் மாதிரி 254 தொகுதியிலையும் நின்று ஓட்டு வாங்கிருக்கணும். இப்ப விஜயகாந்த் தில்லு விஜய்க்கெல்லாம் இருக்காதுங்கிறீங்க. இருக்கவே இருக்காது. அவருக்கு தில் இருக்குங்கிறதுனால செங்கோட்டையன் போறாரு, நாஞ்சில் சம்பத் போறாரு, டிடி கூட்டணி வச்சுக்க போறாரு. இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு எடப்பாடிக்கு கோவம் வரட்டும்னு இவங்க எல்லாம் போறாங்க. அவங்க கோவப்பட போறதும் கிடையாது, ஒண்ணும் செய்ய போறது கிடையாது. இவங்க எத்தனை பேர் போய் விஜய கட்சியில சேர்ந்தாலும் எடப்பாடி பழனிசாமி இப்ப ஒவ்வொரு தொகுதிக்கும் 20 கோடி ரூபாய் பணம் இறக்க போறாராம். எத்தனை கோடி கொடுத்துட்டு போறேன். அவன் கவுண்டன் கட்சி ஆச்சு. அவன் ஆத்தாவும் அவங்க அப்பனும் கட்சியை வளர்த்து விட்டுட்டு போயிட்டாங்க. என்னக்கா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிற கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லப்பா. இது எடப்பாடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ப்பா. எடப்பாடி கூட கிடையாது, அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகம். அமித்ஷா அப்படி சொல்லு. அமித்ஷா முன்னேற்ற கழகம் தான். ஆமா, அமித்ஷா கொடுத்துருவியா? எடப்பாடி அமித்ஷாவை மோடியும் திரும்பி கொடுத்துருவேன். அவன் எப்படி ஆளுன்னு இவங்களுக்கு தெரியாது. கொடநாடவே கொள்ளையடிச்சது அது ஒரு தனி ப்ராப்பர்ட்டின்ட்டாங்க. ஏன் குற்றவாளின்னு சொல்லி இன்னும் இந்த முதலமைச்சர் 4 வருஷம் முடிஞ்சு வச்சு ஓட்டு வரப்போது 5 வருஷமா ஆட்சி ஆண்டாங்க. முக்கோணத்து மக்களுக்கு என்ன செஞ்சு தவிச்சு போனாங்க? இந்துக்களுக்கு என்ன? உங்க பகுதியில தென் மாவட்ட பகுதியில விருதுநகர்ல பெரிய அளவுக்கு விஜய்க்கு செல்வாக்கு இருக்குங்கிறாங்களே. விருதுநகர்ல பூராமே திமுக தான்ப்பா ஜெயிக்க போகுது. ஒத்த தொகுதி வேணா ரெட்டாலைக்கு வரும். எந்த தொகுதி? விருதுநகர் தான். விருதுநகர் மட்டும்தான் வரும். 10 தொகுதி. ராஜேந்திர பாலாஜி என்ன சொன்னாரு கேள்விப்பட்டீங்களா? என்ன சொன்னேன்? அவனே ஜெயிக்க மாட்டேன். திமுகவை எதிர்க்கணும்னு நினைக்கிற யாரு கூட வேணாலும் நாங்க கூட்டணி வைப்போம், விஜய் எங்க கூட்டணியில வருவாரு. அப்படித்தான் சொன்னாங்க. எவன் எதுக்கிறியா? காசு 5000 ரூபா பொங்கலுக்கு கொடுக்க போறாங்களாம். 5000 ரூபா வாங்கிதான் மக்கள் யாருக்கு ஓட்டு விடுறாங்க? இந்த மக்கள் பூரா இந்துக்கள் பூராமே முஸ்லீம் ஒன்று சேர்ந்து விடுவாங்க. நான் அன்னைக்கு உன் ஜெல்லுக்கு உன் டிவிக்கு பேட்டி கொடுக்குற நாளையில இருந்து சொல்லி கொடுக்கறது அது கரெக்டா நடக்கா இல்லையா? நடக்குது. இப்ப ராஜேந்திர பாலாஜி சொல்லியிருக்காருல,
விஜய் ராஜேந்திர பாலாஜி அவன் சொல்லுவியா அவன் ராஜபாளத்துல சிவகாசியில நின்று தோத்து போனேன், சில்லுத்தூர்ல நின்று தோத்து போனேன், ராஜபாளத்துல போய் நின்று தோத்து போனேன். மக்கள் ஓட்டு போடணுமே, மக்கள் தானே எஜமானுங்க. ஏக்கா தமிழ்நாடு ஃபுல்லா விஜய் 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 செம்புராட்டு கூட்டப்பா, மக்களை பத்தி தெரியாதுப்பா. மக்கள் எங்கிட்டு வேணாலும் ஜாய்வாங்க. மக்களை பத்தி திருமங்களா தென் மாவட்டத்துல இனிமே ஓபிஎஸ்க்கு செல்வாக்கு இல்லன்ட்டீங்க நம்ம செய்தியோட. அவ்வளவுதான், செல்வாக்கு இருந்ததை அவங்களா கெடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி டிடிவி தினகரன் வந்து ஆனா உறுதியா இருக்காருல்ல, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா வேட்பாளரா சொன்னீங்கன்னா அந்த கூட்டணிக்கு நான் வரலங்கிறாரு, அதுல உறுதியா இருப்பாரு அவரு. அந்த அவனும் ஜெயிச்சு காட்டணும்ல, ஒருத்த தொகுதி தானே ஜெயிச்சாங்க, திருப்பி எங்கிட்ட ஜெயிச்சாங்க அவங்க. இல்ல டிடிவி தினகரன் வந்து அதுல உறுதியா இருப்பாரா? கடம்பூர்ல அண்ணன் தம்பி 2 பேரு, ஒருத்தன் அதிமுகல இருக்கேன், ஒருத்தன் டிடிவிட்ட இருக்கேன். அமமுக கடம்பூர் அரமணைக்காரங்க. அப்படி இருந்த கடம்பூர்ல தென் மாவட்டத்துல ஜெயிக்க அவங்களால கோயில்பட்டி தூத்துக்குடியில ஜெயிக்க முடியுதா ரெட்டல? ஜெயிக்க முடியலக்கா. நான் என்ன சொன்னா, இப்ப டிடிவி தினகரன் வந்து ஒரு உறுதியா இருப்பாரா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருந்தா அந்த கூட்டணியில? உறுதியா அதெல்லாம் அவன் அப்படின்னாத்தே ஓபியாச இப்படி சொல்லாதீங்க, நீங்க நாங்க எல்லாரும் கூட்டணியா இருப்போம்னு செங்கோட்டனை போக வேண்டாம் நீ இரு அப்படின்னு சொல்லி பாப்பல பச்சை சசிகலாவா. நம்ம 4 பேரும் முதல்ல மக்கள் என்ன சொல்றாங்க, இவங்க 4 பேரும் ஒண்ணு சேர சொல்லுங்க, அதுக்கப்புறம் மத்ததை பேச சொல்லுங்கன்றாங்க. ஆமா, நீங்க சொல்ற மாதிரி குருபூஜைக்கு தேவரையா குருபூஜைக்கு வந்து நான் கூட சந்தோஷப்பட்டேன். நான் கூட எல்லா மக்களும் சொன்னாங்க, இவங்க 4 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கப்பா, முத்துராமலிங்கத்தோட ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சுப்பா அப்படின்னாங்க. நீங்க தான் பேட்டி கொடுத்தீங்க, நம்ம லகரன் டிவிக்கு பேட்டி கொடுத்தீங்களே. ஆமா, அத கடைசியில பார்த்தா மக்கள் பேசுனாங்க, சந்தோஷப்பட்டாங்க. நானும் சந்தோஷம், அதுல முதலாம் நானும் சந்தோஷப்பட்டேன். அதான் இப்படி வீணா அடிப்பாங்கன்னு யாருக்கு தெரியும். நான் நினைச்சேன்க்கா, நீங்க நினைக்கிற மாதிரி நானும் ஒரு சாமானிய மக்கள் தானே. நான் நினைச்சேன் குருபூஜைக்கு வந்து சந்திச்சார்ல, கட்சி விட்டு நீக்கினாங்கள, மறுநாளே இந்த அம்மா சசிகலா அம்மா வீட்டுக்கு வந்து செங்கோட்டையன் போவார்னு எதிர்பார்த்தோம். போகவே இல்லையே. ஓபிஎஸ் சசிகலாமா செங்கோட்டையன் அவதான் கூப்பிட மாட்டேன். எங்க கட்சிக்காரங்க நாங்க என்னைக்கு வேணாலும் பேசிக்கிடுவோம். எங்க என்ன ஓம் புள்ள ஏன் புள்ளன்னு கூப்பிட்டு உட்கார வச்சு தடவி கொடுத்து மண்டி ஓட்டவனை தூக்கி உட்கார வச்சு ஓபிஎஸ் இந்த பதவியை பிடுங்கி மகனை தூக்கி ஒழிச்சு வச்சு போட்டு ஓபிஎஸ் பதவியை பிடுங்கி அந்த ஆளு தர்ம ஊத்தம் பண்ணி அன்னைக்கு 11 எம்எல்ஏ வெளியே போயிட்டு ஒண்ணு சேரலன்னா இவன் எடப்பாடி காணாம போயிருப்பேன், ஆட்சி கவுந்திருப்பேன். இன்னைக்கு முதலமைச்சர் மக்களா தேர்ந்தெடுத்தாங்க எடப்பாடிய. மக்கள் ஓட்டு போட்டா சரி. 2026 வந்து ஒரு தொகுதிக்கு 20 கோடி ரூபாய் எடப்பாடி பழனிசாமி எத்தனை கோடி கொடுத்தாலும் கட்சிக்காரங்க அவரு புரட்சி தமிழருக்கா? நீங்க சர்வசாதாரண வேலை போடாதீங்க. தமிழர் விளக்கமாத்த தமிழர், புரட்சி தமிழர், அவன் மூஞ்சில விளக்கமாத்த கொண்டு அடிக்கணும். இன்னைக்கு அவன் மகன் 200 கோடி காட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு தொகுதிக்கு 20 கோடி, ஒரு தொகுதிக்கு 20 கோடி, 200 கோடி உடனே மந்திரி ஆக்குறே 200 கோடி இன்னும் செவிக்கவே இல்லையா? அவங்க மந்திரி எப்படி ஓட்டு போட்டு ஜெயிச்சு மக்கள் ஓட்டு போறவங்களுக்கு ஒரு 100 ரூபா 50 ரூபா கொடுத்து ஓட்ட வாங்கி உனக்கு சீட்டு வேணும் இல்ல, சீட்டு வேணும்னா 20 கோடி, அமைச்சர் ஆகணும்னா 200 கோடி. அப்படின்னா 200 கோடிப்பா, 20 கோடி இல்ல வசூல் ராஜாவா இருக்காம அது மிதுன்னு. அப்ப எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு அப்பாவும் மகனும் வெளிநாடு போறாங்க. ஆமா, அதைத்தான் பிள்ளைன்னு ராஜபக்சே மாதிரி. ஆமா, அதைத்தான் பிள்ளைன்னு வாங்கி வச்சிருக்காங்கல்ல. ராஜபக்சே நாட்டை விட்டு அடிச்சு துரத்திட்டாங்க தெரியுங்களா? அப்படி ஆமா, அவன் என்ன அப்ப இன்னும் வெளிநாட்டுல தானே இருக்கா ராஜபக்சே. அது மாதிரி இவங்க மொத்தமா சுருட்டிட்டு போறாங்க. இவங்க பணம் கொடுத்தவங்க ஏமாந்து போறாங்க. அந்த ரெட்டெல்லாம் சுவாகதே, ரெட்டெல்லாம் உசுறு உண்டாக்குறதெல்லாம் நீ மேலாம் செம்மத்துக்கும் அழிய வச்சுட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து அழிய வச்சுட்டாங்க. மக்கள் தெளிவா இருக்காங்க. ஆனா இவங்க இந்த பெருந்தலைக கொள்ளையடிச்ச பூரா கொள்ளை. இருந்தாலும் இப்ப டிசம்பர் 15ஆம் தேதி ஓபிஎஸ் ஏதாவது அறிவிப்பார்ல? அதான் ஜோலி முடிஞ்சு வச்சு. நான் எப்ப சொன்னேன்க்கா, நான் எப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், நான் எப்ப சொன்னேன் தரல. அவ்வளவுதான் ஜுவாக ஓஞ்சு வச்சு. இன்னும் எடப்பாடி இன்னும் அமித்ஷாட்ட போய் கொட்டு வாங்கிட்டு வந்த விட்டு இன்னும் என்ன அவன் சொல்றான், அமித்ஷா என்ன சொல்றான்னு அதுதானே கப்பாங்க. இன்னும் நானே எப்ப சொன்னேன்னு துணிஞ்சு ஒட்டுமொத்தமா எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷாவோட அடிமையாயிட்டாரு, ஓபிஎஸ் அடிமையாயிட்டாரு. எல்லாமே அடிமைதான். எல்லாமே செங்கோட்டையனும் ஓபிஎஸ் அமித்ஷா கிட்ட நிர்மலா சீதாராமன் சொல்லிட்டு தான் விஜய் கிட்ட போயிருப்பாரு. எல்லாமே பிஜேபியோட அடிமையா போயிட்டாங்கன்னா இப்ப வந்து இனிமே நீங்க சொல்ற மாதிரி மாயத்தை ஒரு உசுறு உண்டாக்குனா ரெட்டை லட்சம்னா இனிமே
என்ன ஆக போகுதுன்னு தெரியல. சுவாகன்னு சொல்லிட்டு அவ்வளவுதான். நீ அதுக்கு உசுரெல்லாம் செத்து போச்சு, எல்லாம் செத்து ரொம்ப நாள் ஆச்சு. என்னைக்கு பாப்போம். ஜெயலலிதா செத்தாலும் அப்படி இந்த ஒரு முஸ்லிமுக்கார புள்ள ஜெயலலிதா ஆத்மா என்கிட்ட பேசிச்சு, விஷயத்த சொல்லி என்னை 10 பேர் கொல்ல சொன்னாங்க, 15 பேர் கொல்ல சொன்னாங்க, இத்தனை பேர் கொல்ல சொன்னாங்கன்னா அந்த பையவுல லூசுத்தனமா பேசிக்கிட்டு உட்காந்துருக்கு. அதையும் 4 பேர் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்களே. இந்த ஜெயலலிதா இந்த சசிகலாவுக்கு அறிவு வேண்டாமா? சசிகலாவே கொன்னா மேல இருந்து தள்ளி விட்டான்னு அந்த பிள்ளை பேட்டி கொடுக்கு. நீ எப்படி பார்த்தன்னு அந்த பிள்ளைய பிடிச்சி இது பண்ண வேண்டாமா? அந்த கவர்மெண்ட் அந்த பிள்ளைய போய் என்னன்னு கேட்க வேண்டாமா? அம்மா ஒரு முன்னாள் முதலமைச்சரை பத்தி அது மாதிரி விமர்சனம் பண்ணும்போது இது பண்ணணும். விஜய்கிட்ட சொல்ல ஜெயலலிதா ஆத்மா விஜய்கிட்ட போய் சொல்ல சொல்லிச்சாங்க. விஜய தலை தூக்க விடாம வச்சிருந்தா அம்மா ஒரு படத்தை கூட வெளியிட விடாம. ஆனா இதுல என்ன ஒரு விஷயம்னாக்கா, விஜய்க்கு வந்து நல்லா தெரிஞ்சு போச்சு, அடுத்த அதிமுகங்கிற கட்சியில ஒரு மாசுள்ள தலைவர் இல்ல, நம்ம அதிமுக ஓட்டுக்கலாம் அப்படியே நம்ம அபகரிச்சுக்கலாம்னு விஜய். அதிமுக வெற்றிடம் உறுதியா வெற்றிடம். அதிமுக வெற்றிங்கிறீங்களா? வெற்றிடம் காலிடம் வெற்றி கிடையாது. அதிமுக வெற்றி இடமாவே இருக்குன்னா காலாவதி ஆயிடுச்சுங்கிறீங்க. காலாவதி ஆயிடுச்சு. அதிமுக எப்பயோ காலாவதி ஆயிடுச்சு. சரி பாப்போம். மாயத்தேவருங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு செத்த நாளைக்கு ஒருத்தன் கூட இத ஓட்டலையே, போட்டா ஓட்டலையே. ஆமா, தமிழ்நாடு போஸ்ட் கண்ணீர் அஞ்சலி எல்லாம் ஒண்ணும் இல்லையே, நினைவஞ்சலின்னு சொல்லி. ஜெயலலிதாவுக்கு 9வது வருஷம் கண்ணீர் அஞ்சலி எவனுமே உண்மையுள்ள தொண்டை ஒட்டவே இல்ல. நினைவஞ்சலி யாரும் ஓட்டல, பொதுமக்கள் கூட பண்ணிருக்காங்க. ஓட்டல. அப்ப இவங்க கட்சிக்காரங்கன்னு சொல்ல காலாவதி ஆயிடுச்சா இல்லையா? சரி பாப்பாங்க, நம்ம செய்தியோட இறுதிக்கட்டத்துக்கு வந்துட்டோம். எடப்பாடி பழனிசாமி, அமித் ஓ பன்னீர்செல்வம், செங்கோட்டையன், அம்மையார் சசிகலா, டிடிவி தினகரன் எல்லாருமே வந்து அதிமுக கிட்டத்தட்ட சொல்லி முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு கருத்து சொல்லியிருக்கீங்க. மாயத்தேவர் உசுருண்டாக்குன சின்னம், இந்த மாயத்தேவர் ஆத்மா இன்னும் உயிரோட இருக்குமே. ஆனால் டிசம்பர் 15க்கு அப்புறம் ஏதாவது ஓபிஎஸ் அறிவிப்பாரு. இனிமே அறிவிக்க மாட்டாரு. அவரை எதிர்பார்க்க முடியாது. அவரை எதிர்பார்த்தெல்லாம் இப்ப வீணா போச்சியா. இது பேட்டி கொடுக்கறதே இப்ப கஷ்டமா இருக்கு. மக்கள் பூராமே திமுக தான் ஜெயிக்க கருத்து கணிப்புலயும் சொல்றாங்க. திமுக தான் பாப்போம். மீண்டும் திமுகவுக்கு 2026க்கு பிறகாவது ஒரு தோல்வி அடைஞ்ச பிறகாவது ஒரு அதிமுகங்கிற கட்சிக்கு உசுறு கிடைக்குமா அப்படிங்கறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். நன்றி, வணக்கங்க. நன்றியா.